இது நம்மளோட டெக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த பொருளை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்ஜியோட 7 கிலோ ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த மாடலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்லாம் கிடைச்சிருக்குமோ அது எல்லா தகவலையும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடலு உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா FHB1207Z2M. ஓகேங்களா? இந்த மாடலில் AI டைரக்ட் டிரைவ் அப்படின்ற மோட்டார் கொடுத்துருப்பாங்க. அது என்ன சார் டைரக்ட் டிரைவ் அப்படின்னா மோட்டரும் ட்ரம்மும் உங்களுக்கு டைரெக்டாக ஒரே புள்ளியில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதனால் நமக்கு என்னென்னா மெயின்டெனன்ஸ் பற்றினா பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, வைப்ரேஷனும் நாய்ஸிங் லெவலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பவரும் நமக்கு வந்து சேவாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து இன்வெர்டர் மோட்டர்னால பவர் நமக்கு ரொம்ப லாஸ் ஆகாது. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 10 விதமான ப்ரோக்ராம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், உங்கள் டிஸ்பிளேல நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு காட்டன் கொடுத்துருக்காங்க, காட்டன் ப்ளஸ் இருக்குது, மிக்சடு ஃபேப்ரிக் இருக்குது, குயிக் 30 கொடுத்துருக்காங்க, அலர்ஜி கேர். இந்த அலர்ஜி கேர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டீம் ஒர்க் ஆகும். எல்லா ஆப்ஷன்லேயும் ஸ்டீம் ஒர்க் ஆகாது. இந்த அலர்ஜி கேர்ன்ற இடத்துல மட்டும் தான் ஸ்டீம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்னென்னா ரின்ஸஸ் ப்ளஸ் ஸ்பின்னு அப்படின்றது. அதாவது நீங்கள் வந்து வெளியில் ஒரு துணியை துவைச்சிட்டு கையில் துவைச்சிட்டு அலசுறதும் புளியறதும் மட்டும் எனக்கு வேணும், அதுக்கு மட்டும் இந்த மிஷினை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரின்ஸஸ் ப்ளஸ் ஸ்பின்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக டக் கிளீன் ஆப்ஷன் இருக்கும். அதாவது மிஷினோட டியூரபிலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுன்றதாக. ஏன்னா நம்ம போடுற பவுடரோ லிக்விடோ எது நம்ம கொடுத்தாலும் அதோட சுண்ணாம்பு பவுடர் வந்து நம்ம சுண்ணாம்பு பவுடர் தன்மை வந்து என்னென்னா ட்ரம்மில் படியும். அதை ட்ரம்மை வந்து நம்ம சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக டக் கிளீன் ஆப்ஷன் இருக்கும். இது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற லிக்விட் மாதிரியோ பவுடர் மாதிரியோ யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக டக் கிளீன்னு சொல்லிட்டு தனியாக டேப்லெட்டும் இருக்குது, லிக்விடும் இருக்குது. அதை நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ட்ரம்மில் இருக்க சுண்ணாம்பு எல்லாமே க்யூர் ஆயிரும். மிஷினோட லைஃபும் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக டெலிகேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் உல்லு, ஆக்டிவ்வேர். இந்த மாதிரி 10 ப்ரோக்ராம் ஆப்ஷன் இருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு துணிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ப்ரோக்ராமை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் மொத்தமாக ஸ்பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு, அதாவது இதோட ஆர்பிஎம் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் 400லேருந்து 600, 800, 1000, 1200, 1200 ஆர்பிஎம் வரைக்கும் இந்த மிஷினை நம்மளால் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். இது ஒரு ஸ்பின்னை மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இதோட டெம்பரேச்சரையும் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நார்மலாக கோல்டு வாட்டரையும் நம்ம இந்த மிஷினை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஹாட் வாட்டர்லேயும் இந்த மிஷினை வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். 20, 30, 40, 60, 95, அதாவது 95 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த மிஷினை நம்மளால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது மட்டும் தானே அந்த மிஷினோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்து ப்ரீ வாஷ் ஆப்ஷன் இருக்குது. அதாவது வந்து இப்போ நீங்கள் ஊற வச்சு துவைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ரீ வாஷ் ப்ரோக்ராமை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு துணியை வச்சு நீங்கள் ஊற வச்சு துவைக்கிற மாதிரியான டைமிங்க்கு இதை எடுத்து அதுக்கேற்ற ரிசல்ட் கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்னா சைல்ட் லாக் ஆப்ஷன் இருக்குது. அதாவது என்னென்னா ஸ்பின்னு ப்ளஸ் வந்து இந்த டெம்பரேச்சரை ரெண்டையுமே லாங் ப்ரெஸ் ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா சைல்ட் லாக் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். இதனால் வந்து குழந்தைங்க ஏதாவது இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை இந்த ப்ரோக்ராம் எதுவும் டச் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எதுவுமே ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சைல்ட் லாக் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் நீங்களே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரி பண்ணுற மாதிரி மிஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மார்ட் டயக்னிஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஜியோட அஃபிஷியலான திங்க்யூ ஆப்பை நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி அது மூலிமா இந்த ஸ்மார்ட் டயக்னிஸை ஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனையை இதுவே உங்களுக்கு சென்ஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்றதை ரொம்ப ஈஸியாக சொல்லிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் AI டைரக்ட் டிரைவ் மோட்டார் கொடுத்ததுனால இந்த மிஷின் உங்களுக்கு என்னென்னா 6 டைரக்ஷன் மோஷனில் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். அதாவது 6 மோஷனில் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். அது எப்படி ரொட்டேட் ஆகுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெமோ மோடில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு வந்து உள்ள சின்னதாக ஒரு பால் மட்டும் நான் போட்டிருக்கேன். அது என்னென்ன டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். மிஷினோட ஸ்பீடுமே நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு கீ ஃபியூச்சராக இப்போ நான் போடுற துணியில் இருக்க அழுக்கு எல்லாமே எங்கன்னா இந்த ஃபில்டரில் தான் உங்களுக்கு க்ளீன் ஆகும். எவ்ரி ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இதை கலட்டி நீங்கள் க்ளீன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மிஷினோட டியூரபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மிஷின் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு நம்ம ஏரியாவில் வந்து ஒரு ஷடவுனு பவர் கட்டு அந்த மாதிரி டைம் வருது, ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் மாதிரி பவர் கட் ஆகுது அப்படின்னா துணி நீங்கள் உள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னா 8 மணி நேரம் துணி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா பேட் ஸ்மெல் க்ரியேட் ஆகும். நம்ம டக்குன்னு டோரு ஓப்பன் ஆகாது. ஏன்னா மிஷின் இப்போ போய் பார்த்தாலே தெரியும் ஓப்பன் ஆகாது. ஏன்னா லாக் சிம்பிளில் தான் இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டியூப் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், கீழே 2ஆவதாக ஒரு டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப்பில் எடுத்து விட்டு தண்ணியை மட்டும் உள்ளே இருக்க தண்ணியை மட்டும், ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது தண்ணி வந்து இவ்வளோ தான் இருக்கும், அந்த தண்ணியை மட்டும் எடுத்து ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிரும். அந்த டைமில் என்னென்னா நம்ம உள்ளே இருக்க துணியெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம்.
இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 30,500 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இதுலேருந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 2,500 கேஷ்பேக்கும் போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.